24ஆம் தேதி நமது வீட்டில் தாக்குதல் நடந்தது அல்லவா? அப்போது நான் காரில் ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது என்ன சம்பவம் என்றால், பிரசன்னா என்ற தொழிலதிபர், தமிழகத்தை சேர்ந்தவர். அவர் அமெரிக்காவுக்கு சென்ற ஒரு பிரில்லியன்ட் கோடர். அவர் தி பெஸ்ட் கோடர் இன் இந்தியா என்று அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அமெரிக்கா சென்று சொந்தமாக ஒரு ரிப்ளிங் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி, அந்த நிறுவனத்தின் இன்றைய மதிப்பு 80,000 முதல் 1,00,000 கோடி. ஒரு வேர்ல்டில் ஒரு டாப் டெக் ஆண்டர்ப்ரனர்ஸில் அவர் ஒருவர். அவருக்கு திருமணமாகி அமெரிக்காவில் இருக்கார். அவருக்கும் மனைவிக்கும் விவாகரத்தாவது. குழந்தை கஸ்டடி யார்கிட்ட இருக்கிறதுன்றதில் அமெரிக்காவிலேயே இது சிக்கல் தொடங்குகிறது. அமெரிக்க நீதிமன்றம் 50-50 கஸ்டடி என்று பிரித்து வழங்குகிறது. அதன்படி பிரித்து அந்த கஸ்டடியை வழங்கும்போது ஒரு நிபந்தனை விதிக்கிறது. இவங்க 2 பேரும் இந்த குழந்தையோட பாஸ்போர்ட்டை ஒரு லாக்கரில் வச்சிடணும். அது அந்த கண்டிஷன். வச்சுட்டு 2 நாள் இவர்கிட்ட 2 நாள் அவர்கிட்ட யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க அந்த பாஸ்போர்ட்டை வச்சிடணும். மனைவி இந்த பாஸ்போர்ட்டை வைக்கவில்லை. ஏதோ அந்த நிபந்தனைப்படி அவர் ஃபாலோ பண்ணலை. இதை அடுத்து இவர் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகுகிறார். அணுகியதும் நீதிமன்றம் கஸ்டடி அப்பா கிட்ட, நீ கண்டிஷனை ஃபாலோ பண்ணலன்னு கஸ்டடி அப்பா கிட்டன்றுச்சு. சென்னை வருகிறார்கள். சென்னைக்கு வந்த உடனே இந்த குழந்தை மனைவியிடம் இருக்கிறது. அப்போது இவர் நீதிமன்றத்தின் இதுக்கப்புறம் சிங்கப்பூரில் போய் அங்கே ஒரு கஸ்டடி கேஸ் நடத்து, அங்கேயும் ஒரு பிரசன்னாக்கு ஃபேவராக நடக்குது. இதற்கு பிறகு சென்னையில் ஒரு ஹோட்டலில், இவங்க ஹோட்டல்லையோ ஏதோ சம் பிளேஸில் இவங்க தங்கியிருக்கும்போது பிரசன்னா அவங்க மனைவி கிட்ட சொல்லிவிட்டு, என் நண்பர் கௌதம் என்பவரை அனுப்புகிறேன், குழந்தை கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னோன்னே கௌதம் குழந்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. வந்ததும் இவங்க மனைவி ஒரு சென்னையில் ஒரு தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு செல்வந்தர் விஐபி ஒருத்தரை பிடிச்சி அருணை நேரடியாக அணுகுகிறார்கள். அருண் குழந்தைய கடத்திட்டு போயிட்டான்னு போய் திருமங்கலம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் என்று கொடுத்து விடுகிறார். கொடுத்த உடனே போலீஸு தேடிக்கிட்டு பிரசன்னாவை தேடிக்கிட்டு போது, அதுக்குள்ளே பிரசன்னா கரெக்டாக இங்கேருந்து வெக்கேட் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு சென்று விடுகிறார். யார் இந்த குழந்தையை தூக்கிட்டு போனதுன்னு சொன்ன உடனே இந்த கௌதம் என்ற நண்பர் தான் தூக்கி விட்டு செல்கிறான்னு சொன்ன உடனே காவல்துறைக்கு போய் இவங்க புகார் கொடுக்குறாங்களா. புகார் கொடுத்தோடனே அவங்க அழைக்கிறாங்க, நீங்கள் குழந்தைய கடத்திக்கிட்டு போயிட்டீங்களாமான்னு. கடத்திட்டு போனோடனே பிரசன்னா வீடியோ காலில் நான் கடத்திட்டு போகல, குழந்தை விளையாட்டு இருக்குது பாருங்கள் என்று குழந்தையை காட்டுகிறார். நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் அனுப்புகிறார். பாருங்கள், இது அமெரிக்க நீதிமன்ற உத்தரவு, இது சிங்கப்பூர் நீதிமன்ற உத்தரவு, கஸ்டடி எனக்கு உரிமை இருக்குது என்று சொன்ன உடனே போலீஸ்க்கு ரோல் இதோட முடிஞ்சா வேறு ஏதாவது பண்ண முடியுமா? போலீஸு பண்ண முடியாது. இதற்குள் பிரசன்னாவின் நண்பர் கௌதம் பெங்களூர் சென்று விடுகிறார். பெங்களூர் சென்றதும் இதோட இஷ்யூ முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு, எஃப்ஐஆர் இல்லை, எந்த விதமான ஆவணங்களும் இல்லை, இங்கேருந்து அருண் சொல்லிட்டார் என்ற காரணத்துக்காக இங்கேருந்து போலீஸ் டீமு பெங்களூர் போய் அந்த கௌதமை தூக்கிட்டு சட்டவிரோத காவலில் வைக்கிறார்கள். அரசனால் ஆகப்பள்ளத்தில் கூட்டின்னு உட்கார வச்சுக்கிறது. காலில் ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுருது. சாயங்காலம் நைட்டு வரைக்கும் உட்கார வச்சுக்கிட்டு அனுப்பிட்டு இது வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி உங்கள் மனைவி போய் புகார் கொடுத்துட்டாங்க என்று இவருக்கு பிரசன்னாவுக்கு தெரிந்ததும் அவர் பிரேம் என்ற ஒரு வழக்கறிஞர், பிரேமானந்த் என்ற ஒரு வழக்கறிஞரை வைக்கிறார் அவர் சார்பாக. பிரேமுக்கு இவர் பிரசன்னா யார், 1,00,000 கோடி கம்பெனின்றது தெரியுது. நமக்கு சாதகமாக நடக்குதுன்னா போலீஸ்க்கு முதல்ல பணம் கொடுக்கணும், அப்போ தான் அது நடக்கும். இங்கே இந்தியாவில் உங்களுக்கு தெரியாதா, இப்படி தான் வேலை செய்யணும்னு இந்த ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்க கொடு அப்படின்றார். அது கேட்டவனே இவன் 5 லட்சத்தை தரான்னு சொல்லிட்டு இந்த பிரேமானந்த வக்கீலே போய் போலீஸ்கிட்ட, சார் வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டை பிடிக்கலாம், 1,00,000 கோடி கம்பெனி வச்சுருக்கிறான், இதை விட்டுறாதீங்கன்னு பிரேமானந்தே சொல்கிறார். சொன்னோன்னே கௌதமை பிடிச்சி வச்சுக்கிட்டு 25 லட்சம், அந்த திருமங்கலம் ஏசி 25 லட்சம் கொடுத்தா தான் கௌதமை விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் டெக் ஆண்டர்ப்ரனர் இல்லை, இவருக்கு தெரிந்ததை தானே செய்வார். தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ட்விட்டரில் எழுதிடுறார், இந்த மாதிரி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை, அமெரிக்கன் கோர்ட் ஆர்டர் இது, சிங்கப்பூர் கோர்ட் ஆர்டர் இது, இத்தனை மணிக்கு நான் இங்கேருந்து குழந்தைய தூக்கிட்டு போனேன், குழந்தையோட வீடியோ விளையாண்டுன்னு இருக்குது, வீடியோ கால் கேட்குறேன்ட்டு அந்த குழந்தையோடு இருக்கிற அந்த வீடியோவையும் இதையும் போடுறாரு. ஆனால் போலீஸ் எனக்கு இந்த ஏசி 25 லட்சம் கேட்டு என்னை மிரட்டுறாரு, என் ஃப்ரெண்டு கௌதமும் இங்கே தான் இருக்கார், அவரை நான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுறாரு. ட்வீட்டு போட்ட உடனே இவர் வேர்ல்டில் ஒரு டாப்பு டெக் ஆண்டர்ப்ரனரு, ஆல் இண்டியா லெவலில் ட்ராக்ஷன் கிடைக்கிது. இது பிரசன்னாக்கு இந்த நிலைமைன்னு சொன்னோன்னே பரபரன்னு ஆகுது. டிடி நெக்ஸ்ட் ஆன்லைன் காப்பி பிக்கப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது ஒரு நம்பர் 1 பில்லியனர் அப்படின்றதுனால ஆன்லைன் காப்பி டிடி நெக்ஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு வருது இந்த நியூஸ். வந்த உடனே அவங்க பிக்கப் பண்ணி ஆன்லைன் காப்பி அடிக்கிறாங்க. அடித்தவொடனே இன்னும் மிரட்டுறாங்க, 1 கோடி கொடுன்றாங்க.
அது இன்னும் நியூஸ் இன்னும் பரவுது. அதுக்கப்புறம் அது பிக்கப் பண்ண அவர் தொடர்ந்து எழுதுறாரு, என் ஃப்ரெண்டு இன்னும் வரல, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் தூக்கிட்டு போனீங்க, சட்டவிரோத காவலில் வச்சுருக்கீங்க, இது கடத்தல், பெங்களூருக்கு எப்படி பண்ணி தூக்கிட்டு வந்த, கைது பண்ணணும்ல, எஃப்ஐஆர் இல்லாமல் நீ எப்படி தூக்குற, இது மேரிட்டல் டிஸ்பியூட்டில் தலையிட்டதுக்கு போலீஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வரிசையாக ட்வீட்டுகளை போட்டோன்னே சப்போர்ட் ஆல் இண்டியா லெவலில் குவியுது. ஏன்னா அவர் உலகம் அறிந்த நபர், ஆல் இண்டியா லெவலில் குவியுது. குவிஞ்சு இது 2-3 நாள் கழித்து கரெக்டாக நான் 24ஆம் தேதி பிரசன்னாவோட யூஎஸ் நம்பர், இந்த பிரச்சனையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இந்த பிரசன்னாவோட யூஎஸ் நம்பரை வாங்கி ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு யூஎஸ் நம்பரை வாங்கி பேசணுன்னு பிரசன்னா அந்த கதையெல்லாம் சொல்கிறார். கதையெல்லாம் நான் சொல்லும்போது நான் காரில் உட்காந்துருக்கேன், பிரசன்னா சொல்லிகிட்டு இருக்கார், அந்த சந்தில் போகிறோம், அப்போ தான் கல்ல விட்டு எறிகிறாங்க வண்டியில். விட்டோன்னே பிரசன்னாட்ட நான் கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். இது இந்த சம்பவத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிரசன்னாவும் அந்த 3 நாள் கழித்து மற்றவர்கள்லாம் தலையிட்டு, யோ இந்த ஆல் இண்டியா லெவலில் நியூஸ் ஆகிட்டுருக்க, யாரையா பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு சொன்னோன்னே விட்டுட்டாங்க. இது முடிந்து போய் விட்டது இந்த விஷயம். 1 மாதம் கழித்து 25 நேற்று சென்னை காவல்துறை ஒரு ட்வீட்டு போடுறாங்க. இந்த ட்வீட்டில் இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் இதில் நாங்கள் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க மனைவிட்டு. அன்னைக்கு இது சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு இந்த பிரசன்னா இந்த ட்வீட்டெல்லாம் போடுறாருல்ல, போட்ட உடனே யார் இது உள்ளே நுழைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடிவிங்க. அவங்க மனைவிக்கிட்ட போய் பேட்டி எடுத்து, சென்னை காவல்துறை என் குழந்தையை மீட்க முயற்சி பண்ணால் அவதூறாக சென்னை காவல்துறை பேசுகிறாங்கன்ட்டு இந்த ஸ்பார்க் மீடியான்ட்டு எது ஒன்று இருக்குதா, அது இந்த டிஎம்கே ஐடிவிங்க எல்லாம் அந்த வேலையும் பார்த்தாங்க. அப்போது அது அதோட முடிஞ்சு போச்சு, இந்த இஷ்யூவும் டெட்டு. 1 மாதம் கழித்து நேற்று ஒரு ட்வீட்டை சென்னை மாநகர காவல்துறை போடுறாங்க. அதில் இது உண்மை இல்லை, நாங்கள் விசாரிச்சிட்டோம், ஒரு டிசி தலைமையில் ஒரு அதிகாரியை வச்சு விசாரிக்க வச்சிட்டோம், அதில் உண்மை இல்லை, பிரசன்னாவின் வழக்கறிஞர் பிரேமானந்தே இந்த குற்றச்சாட்டுகள் பொய்ன்றதை சொல்கிறாராம். இந்த பிரேமானந்த் தான் துட்டு கேட்டதே. ஸோ இதை நாங்கள் விசாரித்து பார்த்து விட்டோம், பொய். இதோடு முடிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அதுக்கு காவல்துறைக்கு உரிமை இருக்குது, உன் புகார் பொய்யான முடிவு இருக்குது. அதுக்கப்புறம் கடைசி 2 பேராகிராஃப் தான் முக்கியம். The act of making, publishing or circulating false statements, misinformation or rumors, including through electronic means, with the intent or likelihood of causing unrest, பதற்றத்தை உருவாக்கும் வகையில் பொய் செய்திகளை பரப்புவது, causing unrest, reputational harm, இதுதான் முக்கியம். லீவ் எப்போ பார்த்தாலும் பொய் பேசுவான்றது ரெப்புடேஷனல் ஹார்ம் இல்லையா, அது ஆர் பப்ளிக் மிஸ்பெர்செப்ஷன், பப்ளிக் தவறாக நினைக்கக்கூடிய வகையில் இஸ் பனிஷபிள் அஃபென்ஸ் அண்டர் த லா. தேர்ஃபோர் பப்ளிக் இஸ் அர்ஜ்டு டு ரிஃப்ரைன் ஃப்ரம் சர்க்குலேட்டிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆர் ரூமர்ஸ் அண்ட் டு அவாய்ட் ஸ்ப்ரெட்டிங் unverified information on social media, full stop. Individuals found guilty of such actions will be subjected to legal consequences as per the relevant provisions of the law. இதில் அந்த விஷயம் பொய்ன்றதோட காவல்துறை நிறுத்தியிருக்கணும். இது மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் மீன்ஸில் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா, அதாவது பதற்றத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு செஞ்சிங்கன்னா உங்களை கைது செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரு பிரசன்னா அவர்கள், என் குழந்தை நான் தூக்கிட்டு வந்துட்டேன், குழந்தைய கடத்துனேன்னு சொல்லிட்டு பொய் புகாரை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு என் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு 25 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பொய்ன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே சுமத்தின குற்றச்சாட்டை நீங்களே விசாரித்து நீங்கள் தீர்ப்பு கொடுத்துருவீங்களா? ஏசி விசாரிக்கிறாரு, ஏசி தான் இந்த துட்டை கேட்டதே, அந்த ஏசி இந்த பணத்தை 25 லட்சத்தை கேட்டதுக்கு டிசி விசாரித்து இது பொய்ன்னு சொல்லி எந்த வக்கீல் இதுக்கு புரோக்கராக இருந்தாரோ அந்த வக்கீலே இது பொய் என்று சொல்லிவிட்டாராம். சொல்லிவிட்டு இது எதுக்கு பப்ளிக்கு, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்வைசரின்னு போட்டு பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்புன்னு போட்டிருக்காங்க, ஆனால் இது எச்சரிக்கை. அப்புறம் பப்ளிஷிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் காசிங் ரெப்புடேஷனல் ஹார்ம்னா அவங்க மாலதிக்கு மாலதி போய் சொல்லுவாங்க, இல்லை மாலதி திருடுவாங்கன்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது. நற்பெயருக்கு களங்கம் விளைவிச்சா நீங்கள் என் மீது அவதூறு வழக்கு தானே தொடர முடியும். டெஃபமேஷன் சொல்லுவாங்க. டெஃபமேஷன். போலீஸ்க்கு என்ன வேலை இதில்? போலீஸ் இதில் என்ன பண்ண முடியும்? அண்ட் இந்த பப்ளிக்கு தவறான தகவலை பண்ணிங்கன்னா பனிஷபிள் அண்டர் லான்னா சட்டம் நம்மளே பல நேர்வுகளை சந்திச்சிருக்கோம். துப்புரவு தொழிலாளிகள் பேரில் வண்டி வாங்கிக்கிட்டு எல்லோரும் மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால்
குடித்து விட்டு தூங்குகிறார்கள் என்று சொல்லி இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த மேஜிஸ்ட்ரேட் கேட்டா இதில் வன்முறை எங்கே இருக்குது, இரு பிரிவு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க இல்லைங்களா? ஸோ சட்டம் கிளியராக இருக்குது, பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தெளிவாக இருக்கின்றன. மத ரீதியான பதற்றத்தை மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டும் வகையில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் நீங்கள் பொய் செய்திகளை வெளியிடக்கூடாதுன்றது தான் சட்டம். ப்ரெஸ்ஸன்னா ஏசி 25 லட்ச ரூபா என்கிட்ட துட்டு கேட்டார்னு சொல்கிறதுல எப்படி பதற்றத்தை உருவாக்கும்? பதற்றத்தை உருவாக்கியிருக்கும். அந்த 25 லட்ச ரூபா கேட்ட ஏசிக்கு பதட்டம் உருவாயிருக்கும். ஐயோயோ மாட்டிக்கிட்டோமே, போய் ட்விட்டரில் எழுதிட்டானேன்ட்டு. இது இந்த மாதிரி போடுறாங்கன்னா காவல்துறையோட ஆட்சி அதிகாரம் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டு நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் அதை இவங்களை வந்து கட்டுப்பாடு இல்லாமல் விட்டதோட விளைவு எங்கே வந்து வருது பார்த்தீங்களா? ஒரு சம்பவம் நடக்குது, 1 மாதம் முடிஞ்சிருச்சு, அவரே அமெரிக்கா போயிருப்பார்னு நினைக்கிறேன் திரு பிரசன்னா அவர்கள். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி அட்வைசரின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வெளிப்படையாக பப்ளிக்கை மிரட்ட, அதாவது இதோட மீனிங் என்னன்னா போலீஸை பற்றி பேசாத தானே, வேறு ஏதாவது இருக்க முடியுமா? எந்த அளவுக்கு அருணுக்கு ஆணவம் அதிகமாகிடுச்சுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த சென்னை சிட்டி போலீஸ் இதில் கீழே ஒரு கமெண்ட்டில், சரி 2 பேரோட சைல்டு டிஸ்பியூட்டில் நீங்கள் எதுக்கு உள்ளே போனீங்க? அந்த கோகுல்ன்ற அவரோட ஃப்ரெண்டை கடத்தினாங்கன்னு சொன்னீங்களே, அது எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பெங்களூர்லேருந்து ஏன் போய் தூக்கிட்டு வந்தீங்க? இன்னொன்று நீங்கள் விசாரணை நடத்தினேன்னு சொன்னீங்களே, இது என்ன விசாரணை? ப்ராப்பரான விசாரணையா? சிட்டி போலீஸ் மேலே தப்புனா வேறு ஒரு ஏஜென்சி தானே விசாரிக்கணும். இல்லை வழக்கு பதிவு செஞ்சீங்களா? வழக்கு பதிவு செஞ்சீங்களா? இது என்ன விசாரணை இது? அவர்கிட்ட புகார் வாங்கியிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு பிரசன்னா கிட்ட புகார் வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் ஏன்பா நீ சொன்னல 25 லட்சம் கேட்டேன், கொடு, கம்ப்ளைண்ட் கொடு, வாங்கியிருக்கணும்ல, எஃப்ஐஆர் போடு. இது என்ன விசாரணை இது? நீங்கள் எப்படி எந்த லட்சணத்தில் விசாரணை நடத்துவீங்கன்றது தெரியாது. ஞாபகம் இருக்கா அந்த அண்ணா நகர் பாக்ஸோ வழக்கு? ஞாபகம் இருக்கா? தெரியுங்க. புகார் கொடுத்தவங்க தாக்குதல் நடத்தினாங்க. ஒரு குழந்தை மேலே வந்து தொடர்ந்து பாலியல் வன்முறை நடந்து கொண்டு இருக்கிறது என்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போனால் அந்த குழந்தைய மிரட்டி அந்த உமன் இன்ஸ்பெக்டர் வீடியோ எடுக்குது, ராஜியார் சம்திங்னு நினைக்கிறேன் அவங்க பேர், வீடியோ எடுக்குது. அது வீடியோ எடுத்து அந்த வீடியோவை மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. எவன் இந்த சம்பவத்தை பண்ணானா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை மிரட்டுறாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன், அடித்தாங்க மிரட்டுறாங்க. இது சம்மந்தமாக வழக்கு உயர்நீதிமன்றம் போனோன்னே, உங்களுக்கு போக்சோ கேஸை விசாரிக்கவே தெரியலையான்னு சொல்லிட்டு நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அமர்வு சிபிஐ விசாரணைக்கு அதை மாற்றுகிறது. அதற்கு எதிராக முகுல் ரோகத்தை வச்சு நீங்கள் உச்சநீதிமன்றம் போனீங்களா இல்லையா? மேல்முறையீடு செஞ்சாங்க. உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிச்சா லேட் ஆகும், நான் SIT நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோன்னு ஃபார்ம் பண்ணி நீங்கள் அந்த உமன் இன்ஸ்பெக்டர் ஜெயிலில் இருக்கா இல்லையா, அந்த உமன் இன்ஸ்பெக்டர் காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போனீங்க. அந்த லட்சணத்தில் தானே அருண் டிபார்ட்மெண்ட் நடத்துகிறாரு. அப்போ இவரே விசாரிச்சு போகிறான். இதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுறாங்கன்னா இவங்களுக்கு ஆணவம் எந்த அளவுக்கு மண்டைக்கு அடிச்சுன்றது தெரியுதா? இல்லை நாளைக்கே வந்து பிரச்சனைக்கு நடந்து இன்னொருத்தவங்க நடக்கலாம், ஓகேங்களா? யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லையோ? இதை பண்ணுறது இல்லையா போலீஸு? ஒருத்தன் வெயிட்டான பாட்டி சிக்கிட்டான்னா எவ்வளவு கறக்க முடியுமோ கறப்பாங்க. அதுவும் இந்த பிரேமானந்த் மாதிரி வக்கீலுங்க இருப்பாங்க நல்ல பேர், சார் சரியான பாட்டி சார் இந்த மாதிரி மிரட்டுங்க அப்படின்னு இவங்களே போய் சொல்லுவாங்க. பாரு பிரச்சனை ஆகிடும், லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க உனக்கு அப்படின்னா பயந்துக்கிட்டு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுப்பாங்க. இது இவங்க பண்ணுறதே இல்லையா போலீஸ்? அவ்வளோ யோக்கியமா ஏற்பாடை திருடி வச்சுக்கிட்டாங்க. இந்த தேனாம்பேட்டை ஏசி ஆரோக்கிய ரவீந்திரன் இன்னும் கொடுக்கலப்பா, கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன். இதுக்கு ஏற்பாடெல்லாம் திருடக்கூடிய இந்த காவல்துறை 80,000 கோடி சொத்து வைத்திருக்க ஒரு மதிப்புள்ள கம்பெனியை வைத்திருக்கக்கூடியவரை எப்படி சும்மா விடுவார்கள்? இன்னொன்று, பிரசன்னாக்கு இது மாதிரி போலீஸ் 25 லட்ச ரூபா கேட்டு என் ஃப்ரெண்டை தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு பொய்யா சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? 1 லட்சம் கோடி கம்பெனி வச்சுருக்கிற அமெரிக்கன் சிட்டிசனியாக இருந்தாலும் குழந்தை கஸ்டடிக்கு கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. போலீஸ்க்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? ஏன் சொல்லணும் இந்த குற்றச்சாட்டை? திருமங்கலம் ஏசி தெரியுமா அவருக்கு? இதை இவங்க சாமர்த்தியமாக இப்படி போட்டுட்டு போலீஸை பற்றி பேசாதன்னு மிரட்டுறாங்கன்னா எவ்வளவு திமிரு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஒரே காரணம் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள். தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய போன்சாய் செடி தான் காரணம். அவருக்கு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியுது இல்லையா? ஏர் ஷோவில் 5 பேர் செத்தாங்க. வரிசையாக சென்னை மாநகரத்தில் எவ்வளவோ தவறுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. பொசுக்குன்னு பிடிச்சி என்கவுண்டரில் இஷ்டத்துக்கு சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டு என்னையா நடந்துச்சு ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? கள்ளச்சாராயத்தில் செத்தாங்க. யார் மேலேயாவது நடவடிக்கை எடுக்கிறார் அவர்? அந்த துணிச்சல் தான் இங்கே இவங்களை இப்படி பொது வெளியில் பேசுனீங்கன்னா காலி நீங்கள் என்று மிரட்ட வைக்கிறது. இது என்னென்னா, நமக்கு அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய பேச்சுரிமை பறிக்கும் வேலை யாரும் செய்து கொண்டிருக்கிறார். அது எளிதாக கடந்து போயிட முடியாது. நாம் வழக்குகளை சந்திக்கிறோம், நமக்கு அனுபவம் இருக்குது, நம்ம வந்து விடக்கூடாதுன்னு துணிஞ்சு பண்ணுறோம். எத்தனை பேரால் இந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முடியும்? இந்த காவல்துறையோட மிரட்டல்களை
இது மிக மிக ஆபத்தான போக்கு இது.